வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி. வா 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 இங்க வா வா சொல்லு. ஹை காய்ஸ், வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலின்னு சொல்லணும். பிரியாமணி இல்லை, என்ன வச்சுருக்க வாயில்? சாக்லேட் வச்சுருக்கா வாயில். நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஈவினிங்லேருந்து நம்ம நைட் வரைக்கும் என்னென்ன பண்ணுறோம் அப்படி ரொட்டீன் விளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. காலையிலேருந்து போட்ட ரொட்டீன் விளாக் பார்த்துருப்பீங்க. ஈவினிங் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி. வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி. ஆமாங்க, மன்னிச்சிருங்க வாயில சாக்லேட். 4 மணியோட வேலை முடிஞ்சு வந்துட்டோம். தண்ணியும் வந்துருச்சு கரெக்டா. வேற துணியெல்லாம் போய் துவைக்கணும். அந்த வேலையை ரொட்டீனா பார்க்கணும். வாங்க என்னென்ன பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம். பாப்பா இப்போ ஸ்கூல்ல இருந்து வந்தாங்க. எல்லாத்துலயும் தண்ணி நினைச்சு வச்சேனா எதுல நான் துணி எடுத்து போடுறது? எதுல? இங்க பாத்தியா, அது என்னது? வெங்காய வெடி. போய் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு குளிச்சுட்டு, பாப்பா இப்போ குளிப்பால்ல? அட எடுத்து போறதுக்கு பாக்கெட் வேணும்லமா? அதான் நான் இப்போ குளிப்பால்லமா? அவ 1 மணி நேரம் உட்கார்ந்து குளிப்பா பாக்கெட்ல. அது வரைக்கும் துணி அப்படியே இல்ல, இப்போ குளிச்சிட்டு வந்துட்டோம். குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் போடுங்க. நீ இருக்கறியேமா, அதுக்கு மேலமா குளிச்சு வைனா மொத்தத்தை குளிச்சு வச்சிரது. துணி வைக்கிறது கிடக்குது. கேன் எடு. நம்ம வந்து வரும்போது என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து வீட்டில் வந்து செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன் அப்படின்னா அப்புறமா பார்க்கலாம். முட்டை, அதோட வந்து பார்த்தீங்கன்னா குடமிளகா வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். கேரட் வாங்க மறந்துட்டேன். இருங்க, இது ஓப்பன் பண்ணலாம். வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க. என்னம்மா? அம்மா அதோட பாப்கார்ன் செய்வாங்க. பாப்கார்னு வேணுமா? சரி, நீ போய் முதல்ல புளி செய்கிறேன். அம்மா எனக்கு மட்டும் நான் டப்புக்குள்ள போட்டு. சரிங்க. முதல்ல வாயை குப்பிளிமா. வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பூண்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தீந்துருச்சு. பூச்சி ஊறி இருந்தது. வரமல்லியில் வரமிளகா, வரமல்லி இதெல்லாமே எதுவுமே இல்லை, சுத்தமாகவே தீந்துருச்சு. வெறும் டப்பா, காலி டப்பா தான் இருந்துச்சு. வரும்போதே வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் நான். இஞ்சி வந்து 20 ரூபாய்க்கு. இஞ்சி வந்து 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு, இந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா தான். பேக்கெட் வந்து 20 ரூபா தான். இது நம்மளுக்கு வந்து போதும். மீன் குழம்புக்கு அரைச்சி ஊற்றுவேன், அப்புறம் ஏதாவது புளி குழம்புக்கு வந்து அரைச்சி ஊற்றுவேன். இப்போ வந்து எல்லாத்துலேயுமே மசாலா போடுறதுனால இது கொஞ்சம் மிச்சமாகி போகுதுனால கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துட்டேன். புளி வந்து இந்த புளி 40 ரூபா சொன்னாங்க, எடுத்தாச்சு. இது வந்து 40 ரூபா. வரமிளகா வந்து 40 ரூபா. இது வந்து 70 ரூபா. பூண்டு வந்து 1/2 கிலோ பூண்டு 70 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கேன். இதுதான் வாங்கிட்டு வந்து வந்தது. இப்போ பாப்பாக்கு நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோமோஸ் வந்து பண்ண போகிறேன். வாங்க என்ன பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். மல்லி எதுக்கு வாங்கினா? மல்லியா? சும்மா வாங்கினேன். இஞ்சி இவ்வளோ வாங்கிடுறது, அப்புறம் இஞ்சி அழுகுது, பூச்சி அழுகுது, வெங்காயம் அழுகுதுங்கிறது. அதுக்கு இல்லை பக்கி, அந்த இஞ்சி வந்து புது இஞ்சி. இஞ்சினா எல்லா இஞ்சி, அது புது இஞ்சி பழைய இஞ்சின்னு? இல்லை இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கேட்டேன். போன டைம் வாங்கிட்டு போன இஞ்சி வந்து எனக்கு இதாகிடுச்சுன்னா வெளியே வேறு பக்கம் தான் வாங்கினேன், அழுகிடுச்சு, எதனால் அப்படின்னு கேட்டேன். அது வந்து ரொம்ப ஈரப்பதமாக இருக்குமாம்மா, அந்த இஞ்சி எடுக்காதீங்க, 10 ரூபாய்க்கு வச்சுருப்பாங்க அப்படின்னாங்க. இந்த அண்ணன் வந்து இந்த இஞ்சி நல்லா இருக்கும்க்கா, உங்களுக்கு எப்படியும் 2 வாரத்துக்கிட்டனாலும் தாங்கும் அப்படின்னாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு இந்த இஞ்சி 20 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. பரவாயில்ல, 20 ரூபாய்க்கு இவ்வளோ இஞ்சி கொடுத்துருக்காங்க. இங்கே 10 ரூபாய்க்கு கேட்டாவே இவ்வளோ தான் கொடுப்பாங்க தெரியுமா? அதே மாதிரி வரமிளகாயும் வந்து 40 ரூபாய்க்கு பரவாயில்ல, 4000 தான் இருந்துச்சு. இப்போ நீ என்ன செய்ய போகிற? என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன், அவ்வளோதான். பாப்பாவுக்கு வந்து இங்கே இருங்க பாயில் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 2 எக் எதுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் ட்ரை பண்ண போகிறேன். என்ன தெரியுமா? மயனஸ் மோமோஸ் வந்து ஃப்ரைடு மோமோஸ். ஒன்று நமக்கு தெரிஞ்சதை பண்ணணும். வர்ற என்ன வருமோ வராதோ நான் செய்வேன். செய்யறது என் கடமை, சாப்பிட்றது உன் கடமை. வராத பண்ணாத. மோமோஸ் பண்ணுறேன், மைனஸ் பண்ணுறேன், ப்ளஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணி வேஸ்ட் பண்ணாத. இருக்கிற பண்ண மாட்டேன். இப்போ பார்க்குறேன், பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். நீ என்ன பண்ற? பட்டாசு வெடிக்கிறேன். பாப்பா தலை சீவணும். தலை சீவு போ. அப்புறம் தான் எதா இருந்தாலும் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நான் ஒரே ஒரு வெடி மட்டும் வச்சுக்கிறேன். துணி வேற ஓடிட்டு இருக்குது. இன்னும் ஒரு சொட்டு இருக்குது. தண்ணி கலரே மாறி போச்சு. தண்ணி போடணும். அப்படியே ஆன் பண்ணி வச்சுட்டோம். எவன்டா என் பட்டாசு அடிக்கிறவன்? வீடு நாளாகும். அப்படித்தான் போடு, நான் தான் வாங்கி கொடுத்தேன். போடு போடு, என்னென்னு போடுங்க. ஐயோ, ஏன் ஆத்தா மேலே போடக்கூடாது, கீழே போடு. ஆனால் அம்மா மேலே போட்டு அது வெடிக்காது. அது எப்படி வெடிக்குது? அவங்க அம்மா அவ்வளோ சூடாக இருக்கு. இல்லை வெடிக்காது. எங்க
அத்தை வேற மனசு கஷ்டப்பட்டாங்க. ஏய் எப்படி போறது? என்னன்னா நான் பூ கோர்த்து வைக்கிறேன், ஒரு மட்டு மாதிரி இதெல்லாம் தலையில எடுத்து வைக்காம போயிருக்கா நீ அப்படின்னு. வச்சுக்க வேண்டியது வச்சுக்க வேண்டியது. அதனால இப்ப தலையில வச்சிட வேண்டியது. தலையில வச்சுட்டு அப்புறமா வேலையை பார்ப்போம். வெளியே போகையில வைக்கிறேன். அடுக்கு மல்லிகை ஏறி எம்எல்ஏ போட்டேன் நான் டென்ஷன் ஆயிடுவேன்ப்பா. கீழே ஓட்டத்தை தான் பாப்பா வெடிக்கும். ஆத்தா கல்லு மாதிரி கீழே போட்டே வெடிச்சிருது. ஏய் போட்டாத. மைனஸ்ல வந்து என்னென்ன போடுறேன்னு காமிக்கிறேன். மைனஸ்ல வந்து என்னென்ன போடுறேன்னா எங்கள் வீட்டில் வந்து ரொட்டீன் வீடியோ இருக்குன்னா இந்த செல்லை அப்படியே தூக்கிட்டே சுற்றணும். அப்படின்னா தான் நிறைய காமெடியான விஷயம்லாம் நடக்கும். ஆனால் என்ன இடையில ஏதாவது பேசிடுவாங்க, அதை எடுக்க முடியாதுன்னு நான் கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கிறேன். இல்ல இப்போ எப்படி மைனஸுக்கு வந்து நான் எப்படி மைனஸ் அரைக்கிறேன்னா 2 எக் வந்து பாயில் பண்ணியிருக்கேன். அதுல வந்து 1.5 தான் போடுவேன். 1.5 எக் பாயில்னா என்ன? வேக வைக்கிறேன். சரி வேக வச்சிருக்கேன். சாரிப்பா தெரியாம இங்கிலீஷ்ல பேசிட்டேன். 2 வேக வச்சிருக்கேங்க. 2 முட்டை பூண்டவா இருங்க. அப்புறம் வந்து நான் 3 பூண்டு எடுத்திருக்கேன். குட்டி குட்டியா சாப் பண்ணிக்கலாம், வெட்டிக்கலாம். 1 மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஆயில் உள்ள ஊத்திட்டு கொஞ்சமா சக்கரை. இப்போ நீ அதெல்லாம் முதல்ல செய்ய, வாயிலேயே வடை சுடாத. அப்புறம் நீங்க எங்கேயாவது போயிட்டீங்கன்னா இது எங்கேயும் நான் போக மாட்டேன். ஓகேவா? நீ முதல்ல பண்ணுற வேலையை பண்ணு. வாயிலே வடை சுட்டுட்டு இருக்கிறேன். என்ன ஒன்று செஞ்ச வாட்டகல்லாம் நான் செஞ்சதுக்கு அப்புறம் நீ சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கேயாவது பாருங்க பாப்பா. இங்கே எங்களுக்கு சண்டை நடந்துட்டு இங்கே ஆத்தாவுக்கு பேத்திக்கு சண்டை நடந்துட்டு. ஏய் அங்கிட்டு போய் வெடியே, இங்கிட்டு போய் வெடி. ஆத்தாவுக்கு நேராக வெடி, கீழே போடு. அப்படி போடு, நல்லா போடு. ஏய் கீழே போடணும். பாப்பா ஏய் போ. சரிங்க நாங்கள் கட் பண்ண அடுத்து மறுபடியும் ஆன் பண்ணி. இந்த புள்ள கம்பெனி இருக்கா லொட்டு லொட்டுன்னு இருக்குது. நீ வெடித்தாங்க அம்மா உனக்கு நான் வாங்கி தரேன். இந்த நாள் 10 ரூபா தான். சரி இதை ஒண்ணுதான் அழகா வெடி பார்க்குறீங்களா பாப்பா? அதனால தீபாவளி வர வரைக்கும் 100 ரூபா 150 ரூபா காலி. டெய்லி 10 ரூபாய்க்கு நீ வாங்கு. கார் வந்துருக்கு போயிடுச்சு. வந்தா வந்து சரி நான் போய் துணி எடுத்து அலாசறேன். வெட்டி கொடி கட்டு மலையை விட்டு மலை விட்டு படையப்பா. இன்னும் பனியன் போட்டிருக்கலாம்ல. அவ்வளோதானே இருக்கிறதெல்லாம் போட்டாச்சா? சரிப்பா. இங்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்கன்னா இதில் என்ன வெடிக்குது? குட்டிமா பாப்கார்ன் கேட்டாங்கல்ல, பாப்கார்ன் வாங்க. பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் வந்து நம்ம இந்த சோளை வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். எப்போவுமே வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா எண்ணெய், கொஞ்சமாக கறி மசால் தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம இது உள்ளே போட்டோம் அப்படின்னா நல்லா வந்து பொரிஞ்சிரும். பொரிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா. இருங்க ஒரே நிமிஷம். ஆயிடுச்சு ஒரு வழியாக. பாப்கார்ன் ரெடி. அந்த பாப்கார்ன் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து நம்ம நார்மலாக வடச்சட்டியில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டோம் அப்படின்னா, உப்பு மிளகாப்பொடி கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள், நம்மளுக்கு என்ன டேஸ்ட் வேணுமோ அந்த டேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டோம்னா பாப்கார்ன் ரெடி. இந்த பாப்கார்ன் தான் 40 ரூபா 50 ரூபா 80 ரூபான்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பேக்கெட்டே 45 ரூபா தான். வாங்கினோம்னா வேணுங்கிறப்ப ஒரு கைப்பிடி அளவு போட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்துடும். பாப்பா இப்போ அத்தை நான் எல்லாருமே வந்து இதை சாப்பிடுவோம். வாங்க ஃபஸ்ட்டு பாப்படை கொட்டி கொடுக்கலாம். இதில் வேணால் பட்டர் கூட சேர்த்திக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம பட்டர் வாங்குறது இல்லை, அதனால சேர்க்கறதில்ல. அம்மா கொஞ்சம் கடிச்சிட்டு தரேன். பண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம அரையில் டீ குடித்தோம், அந்த கடையில் ஃப்ரெஷ்ஷாக போட்டுருந்தாங்க. அந்த பண்ணு சூப்பராக இருக்குது. பண்ணு ரொம்ப வருஷம் கழித்து வெறும் பண்ணு சாப்பிட்றேன் இன்னைக்கு தான். நல்லா இருக்காம்மா? பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு குத்தம் நடந்து வச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 நாளாகவே என்ன சொன்னாங்க மாமா அப்படின்னா, ஐப்ரோ பிளக் பண்ணு, முகரை பார்க்க சகிக்கலை அப்படின்னாங்க. நான் வந்து சரிங்கன்னு இன்னைக்கு பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். மறந்துட்டேன், வர வழியில் சாப்பிட்ற மட்டும் வாங்கிட்டு ஐப்ரோ பிளக் பண்ண மறந்துட்டேன். இப்போ பாருங்களேன். ஏப்பா ஐப்ரோ பிளக் பண்ண போனீங்களா? நான் உண்மையை சொல்லட்டுமா, நீ பைத்தியக்காரி. இப்போ தானே வெளியில இருந்தானே வந்தோம். கம்பெனிலேருந்து வரும்போது சொன்னா கம்பெனி பக்கத்தில் இருந்து பிளக் பண்ணிட்டு வந்துடலாமா? சும்மா தான் வண்டி பெட்ரோல் நம்ம அப்பறம் பெட்ரோல் என்ன போ டெய்லி 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட வேண்டியது. சும்மா
ஐப்ரோ அப்புறம் நல்லால மூஞ்சி நல்லால அப்படிங்கிறீங்க. பரவாயில்ல, நாளைக்கு போகும்போது எடுத்துக்கலாம். நாளைக்கு எப்படி எடுக்க முடியும்? நாளைக்கு கையில் தான் எடுப்பாங்க. கையில தான் எடுப்பாங்க. அப்புறமா போலாம். அப்புறமா போக முடியாது பிரியா. ஏன் வண்டி கொண்டு உள்ள பண்ணிட்டு சும்மா தான் நிலையில் எடுக்கல. இப்போ பார்த்தீங்களா, இதுதான் ஒரிஜினல் முனிஸ். எங்கே மூஞ்சி கேட்டேன் கேட்டிங்களா? சிரிக்காத டேய், பொய் கூட்டி போக மாட்டார். பொய் சரியானு தெரியும். அப்படியே வந்துடும். கொண்டு போடு இருக்குல்ல, நான் தான் இருக்கேன். உள்ள உட்காரவா? என்ன பண்ணிட்டு இருக்கிற? நைட்டி ஆனா சதுரா இந்த களைச்சி போட்டு அதை எப்படி மடிச்சப்ப? நைட்டியவே காணுங்க. ஆனால் உனக்கு மட்டும் எத்தனை இடம் இருந்தாலும் பார்த்தா தெரியுமா பீரோவில்? உண்மையே சொல்கிறேன். ஏன் பிரியா இப்படி பண்ணுற? அங்கே வார. எல்லா வேலையும் முடிச்சிட்டு மடிச்சிடலாம். நீ அது முதல் பீரோ எப்படி பூட்டுவேன்னு பார்க்கலாம். நீ ஒரு பாரு, தயவு செஞ்சு ஒரு துணியில் வெளியில் எடுத்து வச்சு மூட்டை கட்டிக்க. என்ன எடுத்துட்ட வீடியோ நீ அப்புறம் நீ பண்ணுற வேலை தெரியணுமா இல்லையா? இங்கே பாரு, நீ ஒன்று பெற்று அது பாரு. இங்கே பாரு, இங்கே வந்து வெங்காயம் வெட்ட வேண்டி தானே பாப்பா? வெங்காயம் வெட்ட வேண்டி தானே? நம்ம தான் நிறைய மாட்டிருக்குது. ஆமாங்க்கா. வா உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு மனுஷன் வாழ்றதே பெரிய விஷயம். எனக்கு வேறு துணி ட்ரையரில் போட்டு விடணும். என்னம்மா நிறைஞ்சிருச்சாம்மா? மேலே நிறைஞ்சிச்சா? ஆஃப் பண்ணிட்டியா? அப்போ சொல்லியிருந்தேன், டப்பில் பிடிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணியிருக்கலாம்ல. என்ன பண்ணுற? வெங்காயத்தையும் கத்தியில் கட் பண்ண மாட்டியா? இல்லை, வெங்காயத்தை இதில் வச்சு சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டேன் நான். ஆமாம், எனக்கு தண்ணி வேறு நிறைய. சாப் பண்ணலாம். இது வந்து குட்டி குட்டியா சாப் பண்ண முடியாதுல்ல, அதனால வந்து இதுல செரவிட்டு இருக்கேன். செரவிட்டா குட்டி குட்டியா சாப் ஆயிடும். அது குட்டி குட்டியா வெட்ட வேண்டியதுனா? வெட்டலாம், ஆனா இந்த அளவுக்கு வராது. என்ன பண்ண போற? மசாவா? ஆமா, என்ன பண்ண போறேன்? பாப்பா என்ன பண்ணி தரேன்னு சொன்ன அம்மா உன்கிட்ட? மசாவா? என்னமோ பண்ணி தரேன்னு சொன்னீங்களே, என்னது? முசாசாவா? மோமோஸ் பண்றேன். மோமோஸா? என்ன கண்டறிய? நான் சமோசா பண்றேன்னு நினைச்சேன். மோமோஸ். நானே மறந்துட்டேன் கொஞ்ச நேரத்துல என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. சரி, நான் துணியை ட்ரையர்ல போறேன். நீ எப்படி பேசிட்டு வேலைக்கு போற? கேட்டியா? எப்படி குட்டி குட்டியா சாப்பா இருக்கா? வணக்கில வந்து இது அப்படியே குட்டியா இருக்கு. காமி நான் சாப்புனா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியும். சாப்னா குட்டி குட்டியா வெட்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம். வெங்காயம்லாம் கையில் கண்ணெறியும் பாப்பா. ஓ, எனக்கு கண்ணெறியாதா? உனக்கு கண்ணெறியாம தான் நீ இருக்க. ஒரு நிமிஷம் ஒரு துளி கண்ணீர் இருந்தால் நானாக இருந்தால் ஒரு உப்பாரியை வச்சிருப்பேன் நான். உடனே கண்ணீர் வர வைக்கிறா. அது சொல்லு. எனக்கு ஃபர்ஸ்ட் மாவு வேணும். பத்தியா எதுக்கு அடி ஓடுறாங்க? மாவு எதுக்கு? உட்காந்து நைட்டு முழுக்க அந்த மாவை பிசைஞ்சு அது மாவு செஞ்சு சீல வடச்சட்டி செஞ்சு அதுல பெயிண்டிங் அடிப்பேன். பெயிண்டிங் என்னமோ அடிப்போம். நீயாச்சும் உங்கள் அம்மா வச்சு. அப்படியாம்மா? எனக்கு தெரியா சாமி. அதையும் மாடி. ஆனால் அநியாயண்டி நீ. என்ன பச்சை மிளகா? இங்க எவ்வளோ குட்டி குட்டியா சாப் ஆகுதுல்ல. என்னமோ பண்ணுப்போ. நம்ம ட்ரையர் எங்கே காய போடுறது? இப்போ வெளியே காய போட முடியாது, மழை வர்ற மாதிரி இருக்கு. உள்ளேயே இது அந்த கைக்கு இப்போ உள்ள காய போட்டால் நடக்க கூட முடியாது. இல்லை நீங்க பண்ணுங்க, நான் அங்கே எல்லாம் போடுறேன். ட்ரையரில் மட்டும் போட்டு வச்சுறேன். யாராச்சும் ஏத்துல பண்ணுவாங்களா? ட்ரையரில் எல்லாமே போட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதை மட்டும் ட்ரையரில் போட்டு எடுத்து வச்சா வேலை முடிஞ்சு. இது புரட்டாசி மாதம். என்ன வளர்கிட்டு இருந்தா இருந்தாங்க. பாப்பா அதெல்லாம் வேண்டாம், முத்தி ரொம்ப இது. நம்ம வீட்டில் எப்பயுமே ஒரு ஜீவன் தான். ஐயோ முட்டை. ஏய், இன்னைக்கு என்ன கிழமை தெரியுமா? வெள்ளிக்கிழமைடி. முட்டை செய்யற. முட்டை செய்வோம் பக்கி.
நீ அடுப்படிக்குள்ள போகாத, அம்மா என்ன தாளிச்சிட்டு இருக்கிறா. மோமோஸ்ன்னு சொல்லிட்டு இதை தாளிச்சிட்டு கிடக்குறா. அட மோமோஸ்க்கு தான் ஸ்டஃபிங் வேண்டாமா? மோமோஸ் வந்து உள்ள ஸ்டஃப்டு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஸ்டஃப்டு மோமோஸ். சாப் பண்ணி இப்படி வந்து இப்படி ஃப்ரை பண்ணி அப்படியே இப்படி பரவல இப்படி எல்லாம் தூவிட்டு கையங்க வை பரவல இப்படி தூவிட்டு அப்புறமா உள்ள வச்சு இப்படி அமுக்கி இப்படி போடணும். உங்களுக்கு எப்படி இப்போ பொரிச்ச மோமோஸ் வேணுமா அவிச்ச மோமோஸ் வேணுமா? முதல் நீ செய்ய, அதுக்கப்புறம் அது பேர் மோமோஸா வேற ஏதாவது மோசனா மோசனா என்ன வச்சுக்கிறேன். பாரு நான்லாம் செய்ய ஆரம்பிச்சேன்னா எல்லா ரயிலும் எரிச்சுதான். எதுக்கு இல்லை மோமோஸ் சாப்பிட்டு மோசன் வருதா இல்லைன்னு பார்ப்போம் முதல்ல. நீ செய்கிற மோசன் கோதுமை மாவுல தான் செய்கிறேன். ரொம்ப ஹெல்தியானது. ஓகேவா? வெறும் முதல்ல அதுக்கு என்னென்ன போடணும்னு தெரியுமா? யூடியூப் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லை ஆல்ரெடி எனக்கு சாப்பிட்டேன். பாப்பா ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டேன். எனக்கு இது வரைக்கும் செஞ்சு கொடுத்தே இல்லை இந்த 8 வருஷத்தில். இன்னைக்கு நான் செய்கிறேன், நீ சாப்பிட்ற. எது இந்த சப்பாத்தி மாதிரி உருட்டி உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்களா அதுவா? கடையில் ஒரு தடவை ஏதோ சிக்கன் மோமோஸ் என்னமோ வாங்கினீங்களே. இல்லை நான் உனக்கு செஞ்சு தரேன், இன்னைக்கு சாப்பிட்ற. எனக்கு தங்க வரை கையிக்கு அப்படியே சொக்கு தங்க ஜுவல்லரி எப்படி வாங்கி எப்படி போடுறீங்க கை நிறக்க தங்கத்தில். அதான் இப்போ என்னமோ வந்துருச்சுல, அப்புறம் என்ன நீங்கள் என்ன வந்துருச்சு? அதான் என்னென்னமோ வந்துருச்சுன்னு சொல்கிறாங்களே. என்னென்னமோ வந்துருக்குது? கவரிங்லையா? கவரிங் இல்லைங்க, அதான் என்னமோ 80%. 90 கேரட்டா? 9 கேரட். 9 கேரட் ஏன் கவலைப்படுறீங்க? 35 ரூபா தானம்மா. 35னா 35,000. அதான் சொல்கிறேன். 9 கேரட். 9 கேரட் தான். அதுவும் கோல்டு தான். அதுவும் கோல்டு தான். அதான் சொல்கிறேன். அதை வாங்கி மாற்றுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 30% தான் தங்கம் இருக்கும். அடுத்த 70% வந்து மற்ற கலவைகள் தான் இருக்கும். கலவைகளா? மற்ற செம்பு காப்பர் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் இருக்குமாம்மா. அப்படியா? அப்போ கோல்டு இல்லையா அது? கோல்டு தான். அது தங்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதில் கலப்படம் அதிகமாக இருக்கும். அப்போ அது வாங்க வேஸ்ட்டா? வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, வேஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. தங்கம்னு வாங்கி வச்சுக்கலாம், அவ்வளோதான். அடகு வச்செல்லாம் அதை வச்சு இது பண்ணோம்னாலாம் ஆகாது. சும்மா போட்டுக்கலாம். நானும் தங்கம் போட்டுக்கிறேன், கருக்காமல் இருக்கும்னா மாதிரி போட்டுக்க முடியாது, அந்த மாதிரி போட்டுக்கும். ஐம்பொன் மாதிரி ஐம்பொன் கூட கருக்கலாம். அது உனக்கு கோல்டு கலந்துருக்குனால இது இதாகாது. இல்லை 30%ன்னு சொல்கிறாங்க. அதாவது 24 கேரட்லேயே பாதிக்கு கலவை தான் கலப்பாங்க. இல்லை 30% தான் கோல்டு, 70% காப்பர். அப்போ யோசிச்சு பாரு எந்த அளவுக்கு கலப்பாங்கன்னு. அது நீ வாங்காமே இருந்துடலாம். சும்மாவே இருக்கலாம். வெள்ளிக்கிழமை அதுமா ஒரு குடும்ப குத்து விளக்கு. வீட்டில் எப்படி முட்டை உடச்சு ஊற்றி செய்யலாமா? வீட்டில் செய்யாமல் பக்கத்தில் ஆச்சாரம். அட சைவங்க, இது யாருங்க சொன்ன உங்களுக்கு அசைவங்க? என்னை பொறுத்த வரைக்கும் முட்டை அசைவம் தான். முட்டை சாப்பிட்டு சாமி கும்பிட மாட்டேன் நான். சரிங்க, நீங்கள் சாப்பிட வேண்டாம். நீ செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள வெள்ளிக்கிழமை முடிஞ்சு போயிடும், அதனால பிரச்சனை இல்லை, சாப்பிட்டுக்கலாம். மோமோஸுக்கு இப்போ கறி மசாலாமா போடுவாங்க. அட ஸ்டஃபிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா உள்ள ஸ்டஃப்டு. என்ன டப்புடா என்னமோ பண்ணுறேன். இன்னும் பார்த்துட்டு பேர் நான் வைக்கிறேன் போது. அப்படியே இப்படி 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 பண்ணணும். என்தோ பண்ணு. பாப்பா என்ன பண்ணுற முதல்ல? பாப்பா ஏதாவது மூளையில் கொஞ்சம் செல்ல தூக்கி போவேன். கரெக்டா? நான் சொன்னேன்ல, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு. என் பிள்ளை அமைதியா இருக்கா அப்படின்னா செல்ல தூக்கிட்டு எங்கேயோ மறைஞ்சிருந்து பார்க்கும் மருமம் என்ன அந்த பாட்டுக்கு பாடிட்டு இருப்பா அப்படின்னு இருக்கும். பாப்பா டான்ஸ் ஆடி. பாப்பா டான்ஸ் ஆடலாம் வா. ஏய் ப்ராக்டிஸ் பண்ண, பிச் போடு வா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? வா சாமி வா வா வா. ஏய் அந்த ரூமில் பண்ணலாம் வா வா. இந்த அப்படியே நான் பனின் போடுறேன், நீ வீடியோ எடுத்துக்க. வீடியோ எடுத்துக்க நான் போடுறேன். ஏப்பா நான் சரி என்ன பண்ணு. இந்த டான்ஸ் அவளுக்கு கற்றுக் கொடுக்குற மறந்துடுவா. எல்லாம் இது பண்ணிட்டீங்களா? என்னது? துணியெல்லாம் டயரில் போட்டு எடுத்து வச்சுட்டு எல்லாமே இப்போ இந்த இதில் வச்சுருக்கிறேன். இப்போ போடாத, எல்லாம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு படுக்க போகும்போது எல்லா இடத்துலையும் போட்டுவிட்டு அப்புறம் படுத்துக்கலாம். தலையில் உரசோ வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது, கசகசன்னு இருக்கும். இந்த நேரம் மட்டும் தலையில் உரசும், மத்த எல்லா நேரம் நான் கரெக்டாக போட்டுக்கிறேன். சரி எடுத்து போட்டுக்க, நான் போய் பாப்பா டான்ஸ் எடுத்துக்கிறேன். அப்புறம் இங்கேயும் விளாக் எடுக்கணும்ல. எடு நீ எடு, கையில் என்ன பண்ணுற? நான் சமைக்கிறதா என்ன பண்ணுறது? சமைச்சிக்கிட்டே எடு, 2 in 1. சரி 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 பாரு பண்ணி வச்சிருக்கிற ஸ்டஃபிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இதுக்கு தான் இவ்வளோ பில்டப் கொடுத்தியா நீ? முட்டை பொரியல் பண்ணுறதுக்கு பேர் ஸ்டஃபிங்கா?
இந்த முட்டை பொரியல நானே வெடியிருப்பேன். வெங்காயத்தை கலையாச்சு போட்டு முட்டையை உடச்சு ஊற்றி தாளிக்கிறதுக்கு. இல்லைங்க, வெங்காயம் பொடி பொடியா வந்து சாப் பண்ணி. இப்போ இதில் வெங்காயமே தெரியல நீ பண்ண சாப்பில். இதில் வெங்காயத்தில் பார்த்தானே கண்டுபிடிக்கணுமா? இருங்க, இப்படி மலைச்சாரல் மாதிரி. பாப்பா உங்க அம்மா உன்னை ஏமாத்துறா பாப்பா. என்ன பாப்பா, அம்மா உன்னை அப்படி பண்ணுனா தங்க, நீ ஏதாவது கேட்டு இப்படி நான் பண்ணிருக்கேன் தம்மா. முட்டை பொரியல் பண்ணி வச்சுட்டு மாமோஸ் பண்றேன் மோமோஸ் பண்றேன் இருக்கிறத. முட்டை பொரியல் போடுவியா? முட்டை மோமோஸ் ஸ்டஃப்டு உள்ள இப்படி வெச்சு. ஓகே ஓகே. ஐயோ ஆண்டவன் எப்படி ஏமாத்துற பாருங்க பிள்ளைய. சரி நாங்கள் போய் டான்ஸ் பாதியிலே நிற்கிது, போய் டான்ஸ் கற்றுக்க போகிறோம். போங்க போங்க, நான் வேற ஸ்டஃப்டு ரெடி பண்ணிட்டேன். ஐயோ முட்டை பொரியல் ரெடி பண்ணிட்டு ஸ்டஃப்டுக்கு பாருங்க மக்களே, நீங்களே சொல்லுங்க. முட்டை வெங்காயம் பச்சை மிளகா முட்டை. நீங்க இருங்க, ஏதாவது நீங்க எதுக்கு நீங்க ஸ்டஃப்டு பண்ணீங்கனாலுமே உள்ளுக்குள்ள வச்சு பண்றது எல்லாமே வந்து இப்படி பொரியல் மாதிரி தான் இருக்கும். அதை எடுத்து உள்ள வச்சு இப்படி பண்ணோம்னா அது பேர் வந்து உள்ள வைக்கிற ஸ்டஃப். ஓகேவா? என்னமோ ஸ்டஃப் இப்ப பாரு, இது ரெடி பண்றேன் பாரு. இது என்ன தெரியுமா? இது வந்து மயோனைஸ். மயோனைஸ்னு பூண்டு வெங்காயம் போட்டு வச்சிருக்கிற. இந்த ஊத்துறன்ல என்ன நல்லா 2 எண்ணெய். ஏய் நம்ம மிக்ஸி வச்சு நீ மயோனைஸ் செய்ய போற. இல்ல என் சமையல்ல நீ எப்படிதான் இப்படி குறை சொல்றேன்னு தெரிய மாட்டேங்குது. இல்ல 20 கிலோ இருந்தவனே 60 கிலோ ஆக்கியிருக்கேன். ஏய் இப்ப நீ நல்லா நம்ம மிக்ஸில அடிச்சு மயோனைஸ் நீ ரெடி பண்றது நடக்கிற காரியமா? கண்டிப்பா ரெடி பண்ணிடுவேன். அது சும்மாவே அரையாது. நான் பண்றேன், நீங்க சாப்பிடுறீங்க. நான் சொல்றேன் அப்புறம் உன்னோட உழைப்பு வீணாகாம இருந்தா சரி. வரும். முதல்ல நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஏய் லூஸ், மிக்ஸி மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஓ மேல நம்பிக்கை இருக்கு, மிக்ஸி மேல நம்பிக்கை இல்ல. வரும். நான் இப்ப வந்து அரைச்சு நீங்க கட் பண்ணுங்க, நான் இத அரைச்சு தான் காமிப்பேன். போங்க. போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. சரி இப்ப அரைக்கிறதுக்குள்ள எத்தனை பாடு போறேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மட்டும் பாருங்க. நீங்க முதல்ல எடுத்து ஒரே அடியில அடிச்சு காமிக்கிறேன் பாக்க. நான் என்ன வந்து அரைச்சேன், எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. சூப்பரா இருக்கா? நம்ம ஒண்ணே ட்ரை பண்ணாம நம்மளுக்கு வராது அப்படின்னு சொல்லவே கூடாது, தெரியுங்களா? எவ்வளோ அழகாக வீட்லேயே வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான மயோனைஸ் வந்து ட்ரை பண்ணியாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து இப்போ உள்ள எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ரீஃபண்ட் ஆயில், நார்மல் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. மயோனைஸ் மாதிரியே இருக்குது. மைனஸ் மாதிரியே இல்லை, மைனஸ் தான். கிளிக் பண்ணி பார்க்கலாம். எம்மி சூப்பர். இப்போ ஒரு 2 சொட்டு லெமன் புழிஞ்சிக்கலாம். கொஞ்சம் வந்து இந்த டேஸ்ட்டுக்காக, புளிப்புத்தன்மைக்காக வந்து லெமன் புழிஞ்சிக்கலாம். இது ரெசிபி வேணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நானே ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆயில் ஊற்றி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஊற்றி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அவரை கூப்பிட்றோம், காமிக்கிறோம். ஓகேவா? வாங்க போகலாம். நீ ஆடு. எங்க ஆடுத்தாங்க. போடு அப்பா. ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் சொல்லுங்க. போடு ஃபர்ஸ்ட் அப்பா சொல்லுவாச்சு. டைம் தக்க மை ஃபர்ஸ்ட் புடிச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லுங்க. போடு 1 2 கழுத்து திருப்பி சொல்லுங்க. பண்ணு 1 2 3 4 5 6. அடுத்த ஸ்டெப் 2 தடவை பண்ணு. சரி 1 2 3 4. டான்ஸ் கிளாஸ் போகிறதும் இல்லாமல் இங்கே வீட்டில் வந்து இவர் சொல்லி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கா பாப்பா. சரி வாங்க, இங்கே வாங்க, எந்திரிச்சாங்க. மைனஸ் ரெடி. வாடி வா. நம்ம மிக்ஸி பார்த்து நீ என்னன்னு நினச்ச? மைனஸ் ரெடி ப்ளஸ் ரெடி இருக்கேன். வா. எப்படி பாப்பா சாப்பிட்டு பார்க்கட்டும். ஆமா எப்படி? ஆனா இந்த மல்லித்தலை ஏதோ தூள் போடாம இருந்திருக்கலாம். எந்த தூள் ஒண்ணுமே போடலையே. தலையில போட்டுருக்கீங்க. தலை இல்ல அது. நல்லா இருக்கா? போதும். பாப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியாச்சு, சூப்பராக வந்தாச்சு. நீ அடிக்கடி மைனஸ் தான் வீட்டில். எப்படி இருக்கு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெடி பண்ணியாச்சு. மைனஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த இதில் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த பொடியெல்லாம் தூக்கி வச்சுட்டு மாவு வந்து கரெக்டாக வந்து இது பண்ணி இட்லி சட்டியில் நம்ம வச்சுட்டு வீட்டை வந்து கூட்டலாம். மணி வந்து 5:30 போகுது. ஓகேங்களா?
சாரி இது இதான் மோமோஸ். அழுக்கு மூட்டை மாதிரி ஊட்டி ஊட்டி வச்சிருக்கா. வேக வைக்கிறியா? ஆமா. ஏய் பொரிச்சு ரெண்டு மட்டும் வேக வச்சுன்னு தலை பொரிச்சிடலாமா? இல்ல இன்னும் ரெண்டு போய் ரெண்டை மட்டும் என்னன்னு வேக வைப்ப? என்ன கம்மியா தான் வச்சிருக்கேன். ஆளுக்கு உள்ள கீழே வச்சிருக்கேன் தட்டுல. இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் இப்பதான் 2 பண்ணி இதான் 3வது. அப்ப ஆளுக்கு ஒண்ணுன்னு கணக்கு நாளை வேக வச்சு நாளை பொரிச்சிட்டு வேலை முடிஞ்சு. ஓகே. என்னமோ மோமோஸ்னு என்னமோ செய்யறா, செஞ்சு இங்கே பார். நீ அந்த ஸ்டெப்பு போட்டு பழகு பாப்பா. அப்பா 3 ஸ்டெப் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை பழகு. இது ஒண்ணும் இல்லைங்க. இது எப்படின்னா நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சிட்டு பெரிய இதெல்லாம் இல்லை. சப்பாத்திக்கு மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சிட்டு அது நல்லா நைஸாக தேய்ச்சிருங்க. தேய்ச்சி முடிச்சுட்டு ஏதாவது இந்த மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக வட்டமாக வந்து எடுத்துக்கோங்க. முன்னாடி வந்து இந்த முட்டை பொரியல் செஞ்சு வச்சுக்கோங்க. நார்மலாக நீங்கள் முட்டை பொரியல் எப்படி செய்வீங்களா அந்த மாதிரி உண்மையாலுமே ரியாலிட்டிக்காக சொல்கிறேன். இதுக்குள்ளே கொஞ்சம் மைனஸ் ஊற்றினா சூப்பராக இருக்குறியா? ஜூஸியா நல்லா இருக்கும். அந்த இது வெளியே வந்துடும். வராது முட்டை பொரியல் இருடா. ஆடிப்பாரு முட்டை பொரியல் செஞ்சு முட்டை பொரியல நடுவுல வச்சு மைனஸ் உங்களுக்கு என்ன சேஃப் பிடிக்குதோ அந்த சேஃப்ல வந்து நீங்க உருட்டிக்கலாம், பந்து மாதிரி தட்டிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேவா? இப்படி வச்சுட்டு இதை எடுத்து இந்த பக்கத்துல வாங்க. நம்ம இந்த புடவை மடிப்போம்ல, சுருக்கு பிடிக்கிற மாதிரி இப்படி சுத்தியும் சுருக்கு பிடிக்கணும். வேற இதில் பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கீங்களா பெரியாக்கான்னு கேட்டு சாப்பிடும் போது பார்த்தாவே தெரியும் அது எப்படி பிடிச்சிருக்காங்க அப்படின்னு. இதை 2 தடவை சாப்பிட்ருக்கேங்க. பாப்பா ஒரு டைம் இது பண்ணி சாப்பிட்ருக்கேன். இல்லை இது ஈஸிங்கிறது நீ முட்டை பொரியல் செய்யும்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னமோ வித்தியாசமாக ட்ரை பண்ணேன்னு நினச்சேன். கடைசியில் முட்டை பொரியல் செஞ்சு சப்பாத்தி உருட்டி அதுக்குள்ளே வச்சு சுட்டு கொடுக்குறேன். நீங்களாம் காசு கொடுத்து மோமோஸ் கூட்டு போய் வாங்கி கொடுக்குறேன். எதுக்கு வாங்கி கொடுக்குறேன்? நானே செஞ்சு தரேன். ஆனால் நீ செஞ்சதில் உருப்படியான அந்த மைனஸ் செஞ்சிருக்கிற அது ஒன்று நல்லா இருக்குது. அது வேணா சொல்லலாம். ஆளுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே ஆளுக்கு ஒன்று. வா நீ போய் அந்த ஸ்டெப் போடுவா. கரெக்டாக போடணும். அப்பா பார்ப்பேன். 1 2 3 போடு. 1 ம் 1 ம் 2 ம் 1 ம் 2 ம் 3 ம் 4 ம் 5 6 ம் 7 ஓகே நீ பண்ணதெல்லாம் ஓகே. ஆனால் ஆடக்கூடாது, நேராக நிற்கணும் உடம்பு. காலை பேக்கில் வச்சு தட்டிப்பார் அப்படியே. சரிங்க பிரியா, சப்பாத்தி சொல்கிறதோ நம்ம அடுத்த வேலை பார்க்கலாம். சப்பாத்தி முட்டை பொரியல் இன்னைக்கு எங்கள் வீட்டில் தனித்தனியாக வச்சா வந்து அது நல்லா இருக்காது. அதனால ஒட்டுக்கா வச்சு உள்ள வச்சு சப்பாத்தி பொரியல் ஸ்டஃப்டு மாதிரி பேர், புது பேர். இவன் தனியாக சப்பாத்தி செஞ்சால் குருமா செய்யணும்டா. இப்படி செஞ்சுட்டா ஒரே வேலையாக முடிஞ்சிடும்ல. இதுக்கும் உனக்கு மைனஸ்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன்ல, ஃபர்ஸ்ட் டைம் ரெடி பண்ணியிருக்கேன். எவ்வளோ அழகா கண்டெய்னரில் போட்டு அடைக்கிற அளவுக்கு உனக்கு ரெடி பண்ணியிருக்கேன்னா நீ எல்லாம் என்னை பெருமைப்பட்டுக்கணும். இது ஒரு செஃப் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு நினச்சி பெருமைப்படு. சிறப்பா செஃப்பா சூப்பர். அப்படி சொல்லி வேற வழி இல்லை என் பிள்ளைக்கு. என்ன மழை பெய்யும். உண்மையாலுமே நல்லா தான் இருக்கு. உன் சர்டிஃபிகேட் தான் உங்கள் அம்மா கேட்டா. என்னமோ பண்ணுறாளே புதுசாக என்னமோ பண்ணுறான். ஓ சுற்றி சுருக்கு பிடிச்ச போய் இப்போ சென்டரில் அப்படி சுருக்கு பிடிக்கிறியா? அப்படியே கட்டையை வச்சு ஒரு உருட்டு விட்டு எண்ணெய் தட்டியில் மட்டும் வெடிச்சுட்டு வந்துட போதுரி. மோமோஸ் இப்படி ஒரு மோமோஸ் இருக்குல்ல தங்கம். ஏய் இது வாய் ஓப்பன் ஆகிட்டு வந்துடும் எண்ணெயில் ஓடும்போது. சரி பார்க்கலாம். ஸ்டேப்லர் எடுத்து அடிச்சு வச்சிடலாமா? இது கண்டிப்பாக அடிச்சு வச்சிரு. மோமோஸுங்கிற பேட்டை என்னென்னமோ பண்ணுறா. நான் என்ன பண்ணுறேன் தான் எனக்கு பாருங்க டிசைனாக பண்ணி வச்சிருக்கேன். ஏய் பாப்பா
இல்லை கை சேர்த்தமா எனக்கு பிடிச்சிருச்சுப்பா. ம் அம்மா ஒன்று பண்ணி தருவோம் உனக்கு தான் செய்கிறா சரியா நீ சாப்பிடு அடுப்படிக்குள்ளே வரக்கூடாது தங்கம் கை காட்டு ஏதாவது பட்டுக்குள்ளாமா பிளாஸ்டிக்ல கூட ஊற்றி வச்சுக்கோ சொல்லியிருக்கோம். ம் ஒரு கையில் ஃபோனு ஒரு கையில் கட்டை ஒரு கையில் பக்கம் கத்தி ஒரு பக்கம் கப் ம் ஏகப்பட்ட வேலை அது வேணும். மோமோஸ் ரெடியா என்னமோ ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க வாங்க மோமோஸ் சாப்பிடலாம் எல்லாரும். ஏய் குட் பாப்பா பத்தியா மழை வரும்னு சொன்னா மழை வந்துருச்சு பாருங்க பாரு பேசுறது கேட்காது, நான் பேசுறது கேட்கணும். ஃபோன் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். மழை வந்துருச்சு பாரு துணி நிறைய பேசுறேன். வெளியில காய போடலான்னு நினைச்சேன் ம் சரி இருங்க நான் கூப்பிடுறேன். அதெல்லாம் கேட்காது. இப்பதான் எடுத்தாரு. இருங்க கூப்பிடுறேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசில் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோமோஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த 2 தான் பாப்பா இருப்போம். அவசரப்படாத அம்மாவே இப்பதான் செஞ்சிருக்கிறா கடிச்சு பார்க்கட்டும் நல்லா சூப்பரா இருக்கு. எங்க அம்மா செஞ்சது. எங்க அம்மா செஞ்சதா தெரியும். எங்க அம்மா செஞ்சதுமே லைட்டா தான் இருக்கும். சொல்லி தரேன். ஃபார்ச்சூன்ல சமைச்சது மீசா ரொம்பலாம் காரமா இருக்காது. லைட்டா காரமா இருக்கும். கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும். ஓ கொஞ்சம் டேஸ்டியா இருக்குமா நான் பொறுப்புல சத்தியமா நான்லாம் சொல்லி தரல. ஆனா உன் புள்ள இப்படி உன்னை நம்புறா பாரு அவளை ஏமாத்தாத பிரியா ஏங்க அதே ஒரு தக்காளி போட்டுக்கிறது. சத்தியா அம்மா உனக்காக எனக்கு தெரியாம இதெல்லாம் இங்கே வச்சிருக்கேன். மோமோஸ் சாப்பிட்றதுக்காக தெரியுமா? அதுல மூஞ்சி போடணுமா? சரி நம்ம வீட்டில் ஒரு ஜீவன் உட்காந்துருச்சு எங்கே காணோம் படுக்காதீங்கன்னு சொன்னோன்னே எதிர்த்து சொல்லிவிட்டேன். இல்ல மணி 6 ஆச்சு படுக்காதீங்கிட்ட அப்படின்னு எதிர்த்து சொல்லி வைக்காங்க. மழை வருது பாப்பா வெளியில் மழைக்கு சூடாக அவங்க அம்மா மோமோஸ் போட்டு கொடுக்குறா மணி பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா 6:10 ஆச்சு அப்ப கொஞ்ச நேரம் என்னது கொஞ்சம் கடைசியா ஒரு வழியாக மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு இருங்க அது குக்கர் போட்டிருக்கேன் அது வேகுது வந்துகிட்டு இருக்கு. நல்ல வேலை ஓப்பன் ஆகலை நீங்களா என்னை பயப்படுத்திட்டே இருப்பீங்க தெரியுமா? அழகா எப்படி அழகா என்ன மாதிரியே நான் இது வெடிச்சிரும் நினைச்சேன் நீ சொன்னனால. அதனாலதான் இப்படி பெட்டி பெட்டியா என்ன பண்றது அப்படின்னு நீ நம்பினியா அத அப்புறம் பயந்துட்டேன்ல. பயமா இருக்கும்ல எனக்கு. நான் தான் நின்று செய்யறேன். உங்க சௌரியத்துக்கு நீங்க அங்க போயிட்டீங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இப்போ ஆளுக்கு 2 3 கணக்கு வரும். 3 வருமா 4 பேத்துக்கு ஐ நாட் செகண்ட் ஸ்டாண்ட் பாப்பா செல்லை கட் பண்ணுடாமா சவுண்டை கம்மி பண்ண பாப்பு சவுண்டை கம்மி பண்ணுமா இது வந்து பாத்தீங்கன்னா அவிச்ச மோமோஸ். இது அவிஞ்ச மோமோஸ் அவிஞ்ச மோமோஸ்ல அவிச்ச ஒரு மோமோஸ் தொடிச்சு பாருங்க ஒரு வழி வாத்தங்க இங்க ஒரு வழியா வெற்றிகரமா நம்ம ஏம்மா இது என்னம்மா சைனாக்காரங்கிறது அது இதில் என்ன போட்டிருக்குன்னா அந்த கரப்பாம்பூச்சியோட இல்லை இல்லைம்மா பள்ளி முட்டையும் கரப்பாம்பூச்சியோட காலும் போட்டு பண்ணுவாங்க மோமோஸ்னு ஒன்று ஆனால் நல்லா இருக்கும் உனக்கு சேர்த்தா செஞ்சுருக்குது சும்மா சாப்பிட்டு பாரு எப்படி நம்மளும் அப்புறம் மேலே வர்றது சைனாக்காரன் சாப்பிட்டா நம்மளும் பாப்பா ஒடியா 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 ரெடி ஆயிடுச்சு தட்டில் பாப்பா மோமோஸ் ரெடி அம்மா பாரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இருக்கிறா வா இன்னைக்கு நைட் டிஃபன் எதானா இருக்குது இந்த தக்க அம்மா உனக்கு இந்த தட்டில் வர விதவிதமா வச்சிருக்கீங்க அவ்வளோதான் ஒரு சாஸு மைனஸ் இருமா ஒரு நிமிஷம் அவசரப்படாத. இப்படி வா சரி கஷ்டப்பட்டு அது மேல எல்லாம் ஊத்து அப்படியே ஊத்தக்கூடாது இப்படி வைக்கணும் ஒரு ஓரம். அப்படியே இதே மாதிரி நிறைய வேணும் எனக்கு. போதும் நிறைய சாப்பிடக்கூடாது மைனஸ் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோ மைனஸ் அவ்வளோ கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோ மைனஸ் கொஞ்சம் இதே மாதிரி நிறைய மைனஸ் நிறைய வேணும் எனக்கு. சரி அப்பாம்மா ஐ நிறைய அவ்வளோதான் அதுதான் எப்பா தேங்க நிறைய வேணும் எனக்கு. என்னோட தப்பே அது இதுதான் வந்துட்டு இந்த இதுவா இரு ஒரு நிமிஷம் அவசரப்படாத எப்படி தெரியுமா இருக்குது இது ஒரு உளுந்த வடை ஒரு ஆமை வடை ஒரு மிளகா பஜ்ஜிங்கிற மாதிரி இருக்குது அது தக்காளி சட்னி தேங்காய் சட்னி வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சால் உங்களுக்கு அப்படிதான் தோணும் சரியா? இதான் முகமுக்கே ஹெல்தி. ஆமாம்மா ஹெல்த்தி ஆமா தானம்மா? எங்க
வாங்க மோமோஸ் ட்ரை பண்ணலாம். ஒரு மோமோஸ். ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாரு நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு. பாப்பா தின்ன பாப்பா இங்க நீ சாப்பிடு காமி சாமி. நல்லா இருக்கா? இதோட மைனஸ் தொட்டு சாப்பிடு. இந்தாங்க. அம்மாவை காமிங்க. அம்மா தொட்டு சாப்பிடுறோம். தாங்கி பாரு. சாப்பிடு. எப்படி இருக்கு? அம்மா அப்படியே உருண்டை இருக்கிறத அப்படியே தூக்கி அப்படியே தொட்டு சாப்பிடணும். அப்படி எடுத்து அப்படியே தொடு. கரப்பாம்பூச்சி கால் வரும், அதை பற்றி நீ கவலைப்படாத. செஞ்சிருக்கிற டேஸ்ட் எப்படி இருக்குது? கரப்பாம்பூச்சி கால் நல்லா தான் இருக்கும். மொசா சாப்பிட்டு அது பேர் என்ன? இப்போ சாப்பிட்டோம்ல அது பேர் என்ன? மொம்ஸா? மோமோஸாவா? மமோஸ் நல்லா இருந்துச்சா? மமோஸ் டெய்லியும் சப்பாத்திக்கு மாவு பறிஞ்சாவே இந்த மாதிரி எடுத்து வச்சு உருட்டி வச்சு விளையாண்டுட்டு இருப்பான் பேசாம. உனக்கு நான் என்ன பண்றேன் தெரியுமா? என்ன பண்ணுறேன்? ஓ சாமிக்கு கொழுக்கட்டை வைக்கிறியா? சரி வை. சாமிக்கு போறேன். எங்கே பிரியா அம்மா எங்கே போயிட்டா? பிரியா எங்கே போயிட்டா? மேலையா? சரி துணி எடுக்க போயிட்ட காய போடுறதுக்கு. சரி வேறு மேலே போகலாம். பண்ணிட்டு இருக்கிற கீழே அழகான பேய் மாதிரி எப்படி இந்த கூடாரத்துக்குள்ள இயற்கை ரசிக்கிறேன். ஏய் பாப்பா நான் போடுவேன். மழை வந்துகிட்டு இருக்குது. இங்கே என்ன பண்ணுறேன்? பாப்பா மழையில் ஐயோ வேண்டாட தங்கம். மழை வருதுங்க ஆனால் தெரியல, இருட்டா இருக்கனால தெரியல உங்களுக்கு. மழை வந்துட்டு இருக்கு. நான் என்னடா கீழே காணான்னு போய் தேடிட்டு இருக்கிறேன். ஏய் எடிட் பண்ணிட்டேன். தெரியும் நீ தின்னது நீ செஞ்ச அணுகுண்டு வச்சுக்கிறமா கொஞ்சம் லேட்டாக தாங்க. நீ கொலுசை மாற்று முதல்ல. ஜீரணமாகல இல்லை வயிறு வந்து ஒரு மாதிரி புட்டுன்னு இருந்துச்சு. அதனால் வந்து ஒரு 2 தடவை அழுங்காப்பி நம்ம போட்டு குடிச்சு ஜெங்கதுக்கு நடக்க முடியாதனால அழுங்காப்பி கீழே இறங்கி அழுங்காப்படி மேலே இறங்கி வந்துட்டு ஃபோன் பேசி நினைக்கிறேன். சரி வா கீழே போல வா. இங்கேருந்து என்ன பண்ணுறவா? ஒரு டீ குடிச்சா நல்லா வா டீ போட்டு கொடு. ஓடி வா போட்டு கொடுப்பா. போட்டு கொடுத்தா குடிக்கலாம். வாங்க போகலாம் நடங்க. இவங்க போத்தங்க வேண்டாம் தங்க வா சாமி. மழை வருது. ஒடியாந்து மேலே வந்து உச்சா வந்துருச்சு. ஓடு. அதுக்கப்புறம் யார நான் அம்மா விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். ஆமாம் தங்கம் நானம்மா விளையாண்டுக்கிட்டு இருந்தது அது. ஆமாம் கேளு. வீடியோக்காக அது பண்ணோம். அதெல்லாம் வீடியோ தான். நான் தான் சொல்லுவேன்ல அம்மா என்ன பண்ணாலும் நீ நம்ப கூடாது தங்க. நான் அங்கே வச்சிருந்தேன்மா. அங்கே வச்சிருந்தேன் கேமராவை கரெக்டாக கீழே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தெரியக்கூடாதுல்ல. அப்புறமா நீ நடிக்க மாட்டல்ல அதனால கையில் கண்டு வச்சு என்ன தங்க கட்டையில் நிற்காதம்மா. பிரியா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஜீரணமானு சொல்லி கட்டல் மேலே ஏறி கூச்சிக்கிட்டு இருக்கிறா. துவைச்சதெல்லாம் வெளியில் மழை தூடிட்டு இருக்கு இல்லைங்களா, அதனால் ட்ரையரில் போட்டு வச்சிருந்தேன் இல்லையா, அதை எடுத்துட்டு அதில் அங்கே கட்டுறதுக்கு இடம் இல்லை, கம்பியில் தான் கட்டணும். அந்த கம்பியில் கட்டி விட்டுலாங்க ஜன்னல் கம்பியில். ட்ரையரில் ஓட்டினாலும் காஞ்சிரும். பாப்பா எங்கே நீ செஞ்சு வச்சிருந்ததெல்லாம் காணா? எங்கே செஞ்சு வச்சுருக்குற? ஐயோ தங்கப்பில் எப்படிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க மைதா மாவில் சாமிக்கு படையல் செஞ்சு வச்சுருக்கிறா. பாப்பா இங்கே இருக்கிறியா? பார்க்கல நீ இங்கே வந்து பாரு, அழகாக செஞ்சு வச்சுருக்கிறா. இங்கே பாரு. ஐயோ என் தங்கமே, அது என்னது? லட்டு. நீ கொடுத்த மைதா மாவில் முருகனுக்கு எவ்வளோ படையல் செஞ்சு வச்சுருக்க பத்தியா? கோதுமை மாவில்.
மாதுளம்பழமா? சரி சரி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:15. 8:30லேருந்து 9:30 வரைக்கும் 9:45 9:30 10 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீரியல் டைம். நம்ம எங்கள் ஃபேமிலியோட ஒரு 2 சீரியல் இருக்குது, அதை பார்ப்போம். பிரியா நைட் டிஃபன் செய்கிறியா? எனக்கு என்னமோ வேணான்னு தோணுது எனக்கு. இல்லை எனக்கு வேண்டாம். நான் அந்த மொமோசாவா சமோசாவா அது சாப்பிட்டதுலேயே குண்டு உருண்டை போய் வயிற்றில் அடைச்ச மாதிரி அடைச்சிருச்சு. இனி எனக்கு எதுவும் வேண்டாம். துணியெல்லாம் பாருங்கள் வீட்டுக்குள்ளே காயப்போட்டு வச்சிருக்குது. இப்போ மழை காலம் வந்துட்டாவே இதான் பிரச்சனையே. ஆமாம் எனக்கு வேண்டாப்பா. இல்லை எனக்கு வேண்டாம். வேண்டாம் எனக்கு வேணா கொஞ்சோண்டு சோறு ஓட்டனா ரசம் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். சப்பாத்தி சரியா? சரி. அதான் மோசாவா? அதை அந்த இதுக்கு சைனீஸ் செஞ்சு அது செஞ்சு சாப்பிட்டு வேண்டியதானே அதை வச்சு. அது செஞ்ச நேரம் நீ சமையலே செஞ்சுருக்கணும். நல்ல சமையலா தெரியுமா? வெள்ளிக்கிழமை இன்னைக்கு. ஓகே மக்களே, அடுத்து கண்டினியூவாக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எங்கள் வீட்டில் இந்த இதுதான் நடக்கும். இப்படி அங்கே ஒரு ஆள் இந்த வீட்டில் ஆமாம் இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இவ்வளோ நேரம் ஏன் நான் வீடியோ எடுக்கலைன்னா வீடியோலாம் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ஏன்னா இருக்கிறது ஒரு செல்லு பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். நான் என்ன பண்ணேன்னா இத்தனை நாளாக ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு 6 மாத ஆண்டு காலமாக 6 மாதமா? 6 மாதம் இல்லை, செல்லாகி வாங்கி 10 மாதம் ஆக போகுது. சரி 10 மாசமா நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸு வீடியோஸ் எதையுமே நான் டெலீட் பண்ணவே இல்லை. இடையில டெலீட் பண்ணேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஸ்டோரேஜ்னு இருக்கு தெரியுங்களா, அதை டெலீட் பண்ணவே இல்லை. ரொம்ப ஹேங் ஆச்சு. உள்ள போய் பார்த்தா ஃபோட்டோ மட்டுமே 2800 ஃபோட்டோஸுக்கு பக்கம் இருந்துச்சு. அதில் எல்லாத்தையும் டெலிட் பண்ணி இப்போ தான் 700 ஃபோட்டோ கொண்டு வந்திருக்கேன். அதுலேயும் இன்னும் டெலிட் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. சரி இந்த துணியெல்லாம் காயப்போட்டெல்லாம் வச்ச ஒரு மாதிரி ஆயிரும். இப்போ தான் துணியெல்லாம் ஃபுல்லாக இங்கே இருக்கிற கையில் வந்து காயப்போட்டேன். உள்ளேயும் காயப்போட்டேன். சின்ன 2 கையில் மட்டும் கட்டினா இங்கே இருக்கிறத வந்து எடுத்துக்கலாம். முன்னாடி கொஞ்சம் இதாக இருக்கு இல்லையா, அதனால் வந்துட்டு இதை மட்டும் எடுத்து உள்ளே காயப்போட்டேன். நாங்கள் உங்களுக்கு கயிறு கட்டி விடுறேன். அங்கே போட்டால் வேலை முடிஞ்சிடும். இப்போ இந்த துணி இருக்கா அவ்வளோதானே போட்டியா? சரி. இப்போ சப்பாத்தி சுட்டு இங்கே எங்கள் செல்லு வைக்கிற ஸ்டாண்டில் எல்லாம் சட்டை காயுது. ஆள் நிற்கிற மாதிரி கிரைண்டரில் ஒரு சட்டை காயுது. அங்கே சேரில் ஒன்று, அந்த கட்டலில் அங்கே ஒன்று, அங்கே ஒன்று. தக்காளி வணக்கி சப்பாத்தி சுடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக முடியாது. எனக்கெல்லாம் வேண்டான்ட்டேன் நான். நீ உனக்கு வேணா செஞ்சு. அத்தை இருக்காங்க. சரி ஓகே, அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துரு. எனக்கு வேண்டாம் சாமி. வந்து மணி 9 ஆச்சு. இப்போ வரை ஹோம்ஒர்க்கை பற்றி நினச்சிருக்கேன். பாப்பா அடிச்சு கூட அப்பா எடுணும் வேலையா? நோட் எடு முதல்ல. இவ்வளோ நேரம் ஒரு சௌரியத்துக்கு இருந்தேன். நோட்டை எடுத்து ஹோம்ஒர்க் எழுதி தங்கம். இது மிஸ் வீடியோ பார்ப்பாங்க. போட்டு தெரியும். பேசுறீங்களா? அந்த ஒரே இவ வந்து எங்கள் வீட்டில் வந்து எப்பவுமே இப்படி தான் வந்து ரோதனை தான் வந்து நடக்கும். இது எழுது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாள் அவளாக வந்து முசுவாக வந்து எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு அம்மா எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லி காமிப்பா. ஒவ்வொரு நாள் இப்படி தான் பட்டையும் கொட்டையுமா போட்டுக்கிட்டு சாமியாரோட தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறத கேட்காம இப்படி தான் தெரியும். இது விளாக் மிஸ் பார்ப்பாங்க. சரி ஓகேங்க, இந்த விளாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்குள்ள புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ள போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching. பார்த்தீங்கன்னா vlog எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கிளிப்பை வந்து இடையில நான் ஆட் பண்ணுறேன். என்ன பண்ணிகிட்டு இருக்காரு மாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி 11 ஆச்சு. அத்தை வந்து பூ வாங்கி வச்சுருந்தாங்க. கட்டை வந்து மறந்துட்டார். கோர்த்துட்டு இருந்தாங்க எங்கள் அத்தை. கோர்த்துட்டு இருந்தவங்கள சும்மா இல்லாமல் நீ வெய்மா நான் கட்டிக்கிறேன் அப்படின்னாரு. எங்கள் அத்தை வச்சுட்டாங்க. இதே சப்போஸ் இவர் கட்டாமல் இருந்திருந்தாருன்னா காலையில் எங்கள் அத்தை எடுத்துகிட்டு வாங்கிட்டு. அதனால் சரி கட்டலான்னு மாமா வந்து பூ கட்டிகிட்டு இருக்காங்க. எத்தனை ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி கொடுப்பனை கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரில. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா 90% மாமா பூ கட்டி கொடுத்து தான் நான் வச்சுருக்கேன். ஏண்டாப்பா? இல்லாட்டினா எங்கள் அத்தை எனக்கு கோர்த்து கொடுத்துருவாங்க. நாங்கள் ஒர்க்குக்கு போகையில கம்பல்சரி அத்தை கோர்த்து வச்சுருவாங்க. மாமா கட்டவே மாட்டார். ரொம்ப ரேர். கல்யாணம் ஆன புதுசில் தாங்க என்னமோ கல்யாணம் ஆன புதுசில் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் கட்டி கொடுத்தீங்க. உண்மையா பையா? கல்யாணம் ஆன புதுசில் உண்மையாலுமே டிசைனாக கட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லோரும் சொல்லுவாங்க பாப்பா பிறந்தா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி. எங்கள் அத்தை தான் அதிகமாக கோர்த்து கொடுத்தது. அத்தை கோர்த்து கொடுத்தா வச்சுருக்கேன். கட்டி வைக்கிறேன் அப்படின்னா அந்த பூ கண்டிப்பாக மாமா வந்து கட்டி கொடுத்ததாக தான் இருக்கும்.
மேக்ஸிமம் நான் வந்து கட்டுவேன், எனக்கு வந்து நிற்காது, இல்லாட்டினா தள்ளி தள்ளி போயிடும், கட்டுறது வந்து இதாகாது. எங்கப்பா கட்டின பூ காமிங்க. பாப்பாவுக்கு வந்து தைலெல்லாம் போட்டு விட்டோம், சளி பிடிச்சிச்சு பாப்பாவுக்கு, இப்போ தைலம் போட்டு விட்டேன். விக்ஸ் பேபி ரப். எப்போ கட்டி முடிச்சு எப்போ தூங்கலாது. என்னடி பண்ணுற? அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கா, என்னமோ பண்ணிக்கிட்டு. மோமோஸ் சாப்பிட்டனாலே டொக்குன்னு விழுந்துச்சா? என்ன உங்கள் ஆத்தாக்கு மாதிரியே விழுந்துருச்சா? ஐயோ போச்சு, டொக்குன்னு விழுந்துச்சா? முடிஞ்சு. உழுகுது உனக்கு தொக்கு, அதெல்லாம் உலகத்தில் கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு உங்கள் ஆத்தா தான் சொல்லுதுன்னு தொக்கு தக்குங்க. தொக்கு வேணா சொல்லு, காலையில் அரைச்சி தரையும் சாப்பிடு. தொக்குனா தக்காளி தொக்கு தங்கம், தக்காளி சட்னியை தான் தொக்குங்கிறாங்க. அது வந்து லூசுத்தனமாக அந்த எப்படி சொல்கிறதுனா, அந்த எப்படி சொல்கிறது, சில பேர் அந்த மூல நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, கண்மூடித்தனமாக நம்புவாங்களா அந்த மாதிரி. எனக்கு எத்தனை வயசு ஆகுது? 27 வயசு ஆகுது. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? இப்போ வரைக்கும் உங்களை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தொக்குனா என்னன்னு தெரியாது எனக்கு. இந்த மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சத்தியமாக நாங்கள் கேள்விப்பட்டது இல்லை. மருந்து எடுக்கிறது நம்ப மாட்டேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். அது எப்படி போய் வயிற்றுக்குள்ள போய் மருந்து வச்சு அது மயிர் சொல்லுவாங்க, மயிர் முளைச்சிருச்சு. அது அவ்வளோதான். குடல் இருக்கிறது தம்மா துண்டு தான் குடலே இருக்கும், அதுக்குள்ள இவ்வளோ பெரிய உருண்டை எப்படி இருந்துச்சு மயிர் முளைச்சு என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் நான் நம்ப மாட்டேன். அது எப்படி அது வச்சனால தான் மனுஷன் மரம் மாறிடுச்சுங்கிறேன். கடவுளே, மாறுது, மாற மாட்டாம. மனுஷனோட மனசு குரங்கு மாதிரி மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே தான் இருக்கும். நம்ப மாட்டேன், எனக்கெல்லாம் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. சரி, பூ கட்டிட்டீங்களா? சரி ஓகேங்க, நாங்கள் தூங்க போகிறோம். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு இன்னும் சாப்பிட்றத காமிக்காமையே இது பண்ணிட்டேன். உண்மையாலுமே சாப்பிடல. மோமோஸ் சாப்பிட்டதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்தது. இப்போ சுடுதண்ணி குடித்தோம். அத்தை வந்து இருந்த சாப்பாடு கொஞ்சமாக இருந்தது, அதோட கொஞ்சம் ரசம் இருந்தனால ரசத்தில் அத்தை சாப்பிட்டாங்க. நாங்கள் எதுவும் சாப்பிடல, சுடுதண்ணி குடித்தோம். அப்புறமா பாலாத்தி பாப்பாக்கு எது கேட்டானா கொடுப்பேன், இல்லாட்டினா அவ்வளோதான், தூங்கிடலாம். ஓகேங்க, இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். பாய், டட்டா.